என்று உங்கள் அனைவரையும் புதியது ஒரு காணொலி என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய இந்த காணொலியில் எதை பற்றி நான் பார்க்க போகிறேன் என்று பார்த்தீர்களானால் அஸ்வசோம 2026 அப்டேட்டுகளுடன் தான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். கடந்த காணொலியில் அஸ்வசோம புதுப்பித்தல், அது மட்டுமல்லாமல் அஸ்வசோம சம்பந்தமான மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அது சம்பந்தமான காணொலி எனது முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களில் அதிகமானோர் பார்வையிட்டிருந்தீர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நான் பதிலளித்திருந்தேன். இன்றைய இந்த காணொலி 2026 அஸ்வசோம அப்டேட்ஸை நாம் பார்ப்போமானால் மிக முக்கியமான அப்டேட்ஸ் என்று பார்த்தீர்களானால் டிசம்பர் 2024 பட்ஜெட்டுக்கு அமைய 2025 ஜனவரியிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த தொகையான மிகவும் வறியவர்கள் அந்த தொகை 2026 ஜூன் 31 வரை கொடுக்கப்பட இருக்கின்றது. அதாவது மிகவும் வறியவர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட தொகை, அதாவது 2025 ஜனவரியில் அதிகரிக்கப்பட்ட தொகையான 17,500 மிகவும் ஏழ்மையானவர்கள் அல்லது வறியவர்கள். அடுத்ததாக வறியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10,000 ரூபாய், அந்த தொகை ஜூன் 31 வரை கொடுக்கப்பட இருக்கின்றது. மேலும் இந்த அஸ்வசோம நன்மையை நாம் பார்த்தோமானால் முதியோர்களுக்கான கொடுப்பனவு 5,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்ட, அந்த 3,000 5,000 அதிகரிக்கப்பட்ட தொகை வருடம் முழுவதும் கொடுக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீரிழிவு நோயாளர்களுக்கான 10,000 ரூபாய், அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான 10,000 ரூபாய் 2026 வருடம் முழுவதும் கொடுக்கப்பட இருக்கின்றது என்பது இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நான் கூறிய இந்த தொகைகளை நீங்கள் முழுவதுமாக பெற வேண்டுமானால் உங்களது குடும்பங்களில் 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். 2க்கு குறைவான உறுப்பினர்கள் இருந்தால் நீங்கள் 50% மட்டுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் 10,000 ரூபாயை பெறுபவராக இருந்தால், அதற்கு தகுதி உள்ளவராக இருந்தால் நீங்கள் 2க்கு குறைவான உறுப்பினர்களை கொண்ட குடும்பமானால் நீங்கள் 5,000 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம் என்பது மிக குறிப்பிடத்தக்க விடயம். மற்ற அஸ்வசோம பற்றிய நன்மைகளை பார்த்தோமானால் பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது கற்றல் உபகரணங்களை வாங்குவதற்காக கொடுக்கப்படக்கூடிய 6,000 ரூபாய் பெறுமதியும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. வருடாந்தற்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய வவுச்சர் அல்லது அஸ்வசோம உங்களது வங்கி கணக்கில் அந்த தொகை வைப்பிலிடப்படும். எனவே இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்தீர்களானால் பாடசாலை மாணவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற இந்த 6,000 ரூபாய் பெறுமதியை நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்த முடியாது, நீங்கள் பயன்படுத்தவும் கூடாது. அது நல்லதல்ல. இந்த வவுச்சராக நீங்கள் அதனை பெற்றுக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கற்றல் உபகரணங்கள், அத்தியாவசிய கற்றல் உபகரணங்களை மட்டுமே நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சில கடைகளை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில சதோசங்களிலும் இப்பொழுது அரசாங்கம் அங்கீகரித்திருக்கின்றது, அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் அங்கே அமைந்திருக்கின்றது. இல்லாமல் உங்களுடைய அஸ்வசோம வங்கி கணக்கில் நீங்கள் அந்த பெறுமதியை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொள்வனவு செய்வதற்கான பற்றுச்சீட்டை நீங்கள் உங்களுடன் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பிரதேச செயலகங்கள் மற்றும் நிலதாரி அதிகாரிகளினால் இந்த பற்றுச்சீட்டு உங்களிடம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அந்த பற்றுச்சீட்டை நீங்கள் உங்களுடன் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீணாக நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி எதிர்காலத்தில் சட்ட சிக்கல்களுக்கு எதிர்கொள்ள வேண்டாம். பாடசாலை மாணவர்களுக்குரிய 6,000 ரூபாய் கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனவரி 1 அந்த கொடுப்பனவுகள் உங்களுக்கு உங்களுடைய அஸ்வசோம வங்கி கணக்கில் வந்திருக்கின்றதா இல்லையா என்பதை உங்களுடைய புத்தகங்களை நீங்கள் வங்கியில் சென்று அப்டேட் செய்வதன் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் தொடர்ந்தும் எதிர்காலத்தில் இவ்வாறான பெறுமதி, அதாவது 6,000 ரூபாய் பெறுமதி உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது உங்களுக்கு வவுச்சராக கிடைக்கப்பெறவில்லை என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது 300க்கு குறைவான மாணவர்கள் கொண்ட பாடசாலையாக இருந்தால் அதிபருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்றால் பிரதேச செயலகங்களில் உள்ள அஸ்வசோம இது சம்பந்தமான ஊழியர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறு இல்லை என்றால் எப்போதும் போல 1924 என்ற தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு மும்மொழிகளிலும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்பு கொண்டு உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த மாணவர்களுக்கான 6,000 ரூபாய் வரவில்லை என்று நீங்கள் அவர்களுடன் கூறி மேலதிக விவரங்களை அவர்களுடன் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த அஸ்வசோம நலம்புரி திட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக மகாபல திட்டம் 10,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. புலமை பரிசில் மாணவர்களுக்காக 9,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இவ்வாறான நன்மைகளை கொண்டதாக இந்த 2026 அஸ்வசோம அப்டேட்ஸ் அமைந்திருக்கின்றது. இன்றைய இந்த காணொலியும் உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.